தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ். அதாவது இல்லத்தரசிகளுக்கான ரூபாய் 8000க்கான கூப்பன் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, இந்த கூப்பன் வச்சு நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கிக்கலாம், இந்த கூப்பன் வாங்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான மொத்த தகவலையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய பல்வேறு விதமான அறிவிப்புகள், பல்வேறு விதமான தகவல்களை ஆர்டிக்கல்லேருந்து எடுத்து உங்களுக்கு வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் நிறையா பேர் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திமுக பார்த்தீங்கன்னா இப்போ நடைபெற தேர்தலுக்காக வாக்குறுதி, அதாவது தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லுவாங்க, அது வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு பயன்பெறும் வகையில் இந்த ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கிறதுக்காக ரூபாய் 8000 கூப்பன் கொடுப்போம். அந்த கூப்பனை வச்சு நீங்கள் கடைகளில் போய் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போதோ இல்லை இந்த பொருட்கள் கொடுத்துட்டு வேற பொருள் மாற்றும் பொழுதோ இந்த 8000 கூப்பனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்துக்கலாம். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் முன் எப்போதும் இல்லாத வகையில் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு. தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளும் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமா தேர்தல் நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையடுத்து தேர்தலுக்கு குறைந்த நாட்களே இருக்கிறதுனால அரசியல் கட்சியினர் தீவிரமா இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம தேர்தல் நடத்தை விதிகள் ஏற்கனவே அமலுக்கு வந்துள்ள நிலையில அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு இந்த மாதிரியான விஷயத்துல ரொம்பவே தீவிரமா இருக்கிறாங்க. அந்த வகையில தான் திமுக பாத்தீங்கன்னா மகளிர் வாக்குகளை கைப்பற்றும் நோக்கில பல கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் அளிச்சிட்டு வராங்க. அதுல மகளிர் அனைவரின் கவனத்தை ஈர்த்த இந்த இல்லத்தரசிக்கு 8000 கூப்பன் திட்டம் தாங்க. அதாவது இல்லத்தரசிகளுக்கு 8000 கூப்பன் வழங்க போறாங்க. திமுக அரசு வின் பண்ணாங்கன்னாக்கா வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க இல்லத்தரசிகளுக்கு ரூபாய் 8000 கூப்பன் வழங்கப்படும். இந்த கூப்பனை பயன்படுத்தி வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன் மற்றும் மின் அடுப்பு போன்ற வீட்டு உபயோக பொருட்களை புதிதாக நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் பழைய பொருட்களை மாற்றுறதுக்கும் நீங்கள் இந்த கூப்பனை உபயோகிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வருமான வரித்துறை கட்டாத குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு மட்டுமே இந்த கூப்பன் கொடுக்கப்படும் அப்படின்றவே முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் கிடையாது, மற்றவங்களாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமான வரி செலுத்தாத குடும்பங்கள் எனும் போது ஆண்டு வருமானம் 4 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம மாச வருமானம் ரூபாய் 33,000க்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்றது தாங்க. இந்த வாக்குறுதி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு வந்திருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பயனாளிகள் எப்படி தேர்வு செய்யப்பட்டாங்களோ அதன் அடிப்படையில தான் இந்த ரூபாய் 8000க்கான கூப்பனுக்கு உண்டான திட்டத்துக்கு தகுதி நீங்க தேர்வாக முடியும் அப்படின்ற மாதிரி திமுக தேர்தல் அறிக்கையின் குழு தலைவர் கனிமொழி சொல்லியிருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை வாங்காத பெண்களுக்கும் இந்த கூப்பன் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு தேர்தலில் திமுக வின் பண்ணி அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போதுதான் அதனோட விதிமுறை முழுசா நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க இந்த யூடியூப் சேனல்காரங்க. ஏன்னா கடந்த தேர்தலில் ரூபாய் 1 லட்சம் அல்லது 5,000 நகைக்கு ஈடாக கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கியவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகும் பலவிதமான கணக்குகளை காரணம் காட்டி பெரும்பாலான மக்களின் கடனை தள்ளுபடி செய்யாமலே விட்டுட்டாங்க. அதுபோலதான் மக்களும் அந்த அறிவிப்பு இருக்குமோ என்ற சந்தேகத்துல மக்கள் மனசுல ஒரு டவுட்டாவே இருக்குது. ஏன்னா எப்போ வருமோ வராதோ அப்படின்ற மாதிரி இந்த 8000 கூப்பன் கிடைச்சதுன்னா மகளிர்கள் ஒரு சிலர் வீட்டில் இன்னும் இந்த மிக்சி, வாஷிங் மிஷினு இதெல்லாம் எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த கூப்பன் வர்றதுனால மக்கள் நிறைய பேர் பயனடைவாங்க. கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் என்ன ஏதுன்னு தெளிவாக நம்ம சேனலை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இது மீண்டும் நம்ம ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.